இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. மார்ச் மாதம் 24ஆம் தேதி சகாய அன்னையினுடைய வணக்க நாள். இந்த நாளில் இறைவனுடைய ஆசீர்வாதம் அன்னை மரியாளுடைய பரிந்துரையால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கிடைக்கும்படியாக உங்களுக்காக சிறப்பான விதத்தில் ஜெபிக்க வாக்களிக்கிறேன். அன்புமிக்கவர்களே, இந்த நாளில் தாயாம் திரு அவை நினைவு கூறுகிற புனிதரானவர் ஸ்வீடன் தேசத்தை சார்ந்த புனித கேத்தரின். அன்புமிக்கவர்களே, இந்த புனிதையானவள் வாழ்ந்தது திருச்சபையினுடைய வரலாற்றில் 14வது நூற்றாண்டில் ஸ்வீடன் நாட்டிலிருந்து ஒரு அரச குடும்பத்தில் பிறக்கிறார் இந்த புனித கேத்தரின். இவருடைய தாய் பிரிஜித் அம்மா புனிதையாக திருச்சபையில் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். 14 வயது நடந்த நேரத்தில் இந்த புனித கேத்தரின் அவர்களுக்கு கால் ஊனமுற்ற ஒருவரோடு மணமுடித்து வைக்கிறார்கள். இருந்தாலும் தான் இறைவனுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டதை அந்த கணவருக்கு உணர்த்தி கற்பு நெறியில சிறந்து விளங்கினார் இந்த புனித கேத்தரின். அன்புமிக்கவர்களே, இவரும் இவருடைய தாயும் ரோம் நகருக்கு சென்று திருப்பணிகள் ஆற்றி வந்த நேரத்தில் இவருடைய தந்தையும் இவருடைய கணவரும் ஒரு சில ஆண்டுகள் இடைவெளியில நோய்வாய்ப்பட்டு இறந்து போகிறார்கள். அதற்கு பிறகு இவருடைய தாயோடு சேர்ந்து புனித பூமிக்கு பயணம் செய்தார் என்றும் திரும்பி வருகிற நேரத்தில் தாயையும் இழந்து விடுகிறார். அன்புமிக்கவர்களே, இந்த சோகம் ஒரு புறம் இருந்தாலும் இந்த புனித கேத்தரின் தாய்நாட்டிற்கு திரும்ப வந்து தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் விற்று ஏழையருக்கு கொடுத்து புனித பிரிஜித் அவர்களுடைய துறவு சபையில சேர்ந்து மிக ஏழ்மையான ஒரு வாழ்வை வாழ்ந்தார். பிறகு அதே சபையில தலைவியாகவும் உயர்த்தப்பட்டார் என்று இவருடைய வாழ்க்கையில நம்ம வாசிக்கிறோம். வாழ்நாள் முழுவதும் பக்தியிலும் நம்பிக்கையிலும் சிறந்து விளங்கிய இந்த ஸ்வீடன் தேசத்தினுடைய புனித கேத்தரின் அம்மா கருவுற்று இருக்கிற பெண்களுடைய பாதுகாவலியாக இருக்கிறார். கருவுற்று இருக்கிற பெண்கள் ஆபத்தில் இருப்பதாக உணர்ந்தால் இந்த புனித கேத்தரின் அம்மாவிடத்தில் ஜெபித்தால் நிச்சயமாக பரிந்துரை ஜெபம் கேட்கப்படும் என்பதையும் இந்த நேரத்தில் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்தில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த ஊராகிய நசரேத்திற்கு வருகிறார். அந்த ஊரில் அவர் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. மக்கள் அவர் மீது நம்பிக்கை கொள்ள தயங்குகிறார்கள். ஏன், ஒரு பிடி மேலே போய் அவரை இகழ்வாக பார்க்கிறார்கள். அவரில் நம்பிக்கை வைப்பதற்கு அவர்கள் மறுக்கிறார்கள். அவரிடத்திலிருந்து மிகப்பெரிய அரும் பெரும் வல்ல செயல்களை அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். இந்த நேரத்தில் தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எந்த ஒரு இறைவாக்கினரும் தன்னுடைய சொந்த ஊரில் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை, மதிக்கப்படுவதில்லை அப்படி என்று சொல்லி இறைவாக்கினர் எலியா காலத்துல சாரிவாத்தை சேர்ந்த ஒரு கைம்பெண்ணுக்கு மட்டும்தான் இறைவன் பேருதவி செய்தார். இஸ்ரேலில் பல பெண்கள் இருந்த நேரத்துல. அதே நேரத்துல இறைவாக்கினர் எலிசா காலத்துல பல தொழுநோயாளர்கள் இருந்தாலும் சீரியாவை சார்ந்த நாமானுக்கு மட்டுமே தொழுநோய் நீங்கிற்று என்கிற உதாரணத்தை கூறி நம்பிக்கையற்ற இந்த ஊர் மக்களுக்கு எந்த அருள் அடையாளமும் தரப்பட மாட்டாது அப்படி என்று சொன்னதை கேட்ட நாசரேத்து மக்கள் இவர் மீது வெகுண்டு எழுந்து இவரை கொன்றுவிட துடித்தார்கள், மலையிலிருந்து தள்ளிவிட முயற்சி செய்தார்கள் என்று இன்றைக்கு நற்செய்தி வாசகத்துல நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, எனக்கு ஒரு சந்தேகம். ஏன் நாசரேத்தினுடைய மக்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள தயங்கினார்கள், ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள் என்கிற ஒரு கேள்விக்கு விவிலிய அறிஞர்களுடைய வார்த்தைகளை தேடி பார்த்த நேரத்தில் நாசரேத்து என்பது கொஞ்சம் ஒதுக்குப்புறமான இடத்திலிருந்த ஒரு சிற்றூர். இயேசு அதே ஊரில் பிறந்து வளர்ந்த ஒரு காரணத்தினால் இவர் தச்சர் யோசேப்பின் மகன் தானே, இவருடைய தாய் நம்மோடு தானே இருக்கின்றார், இவருடைய சகோதர சகோதரிகள் அதாவது பெரியப்பா சித்தப்பா பிள்ளைகள் எல்லாம் இந்த ஊரில் தானே இருக்கிறார்கள், இந்த இயேசு கிறிஸ்து இந்த ஊரில் வளர்ந்தவர் தானே, இவர் என்ன மற்ற ஊர்களில் எல்லாம் மிகப்பெரிய இறைவாக்கினர் என்று எல்லோரும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள், அவர் உண்மையாகவே மிகப்பெரிய இறைவாக்கினராக இருந்தார் என்றால் கப்பர்நாகமில் செய்ததை நாசரேத்திலும் செய்யட்டும் என்கிற அவநம்பிக்கையோடு இயேசுவை அணுகிய ஒரு காரணத்தினால தான் இயேசு அந்த ஊரில் எந்த வல்ல செயலையும் செய்யவில்லை என்பதை விவிலியத்தில் நம்ம அறிந்து கொள்ள முடியும். அன்புமிக்கவர்களே, பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் கூட ஆண்டவருடைய பிரசன்னம் நம்முடைய அருகில் இருக்கிற நேரத்தில் அவருடைய பிரசன்னத்தை மறந்தவர்களாய் அல்லது கவனிக்க தவறியவர்களாய் வாழக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் நமக்கு ஏற்படும். அமெரிக்க நாட்டில் கராஜ் சேல்ஸ் அப்படின்னு சொல்லுவார்கள். அதாவது கிராமங்களில் அவர்கள் வீட்டில் இருக்கிற பழைய பொருட்களை எல்லாம் கொண்டு வந்து பொதுவெளியில் வைப்பார்கள். அதற்கு இணையான பொருட்களை கொடுத்தோ அல்லது பணத்தை கொடுத்தோ அந்த பழைய பொருட்களை மாற்றி வாங்கி செல்வது கிராமங்களில் இருக்கிற ஒரு பழக்கம். பாண்டிச்சேரிக்கு வந்தீர்கள் என்றால் சண்டே மார்க்கெட் என்று சொல்வார்கள். அதில் கிடைக்காத பொருட்களே இல்லை என்று சொல்லலாம்.
அமெரிக்க நாட்டை சார்ந்த தம்பதியினர் இருவர் இந்த பழைய பொருட்கள் இருக்கிற கராஜ் சேல்ஸ் நடக்கிற ஒரு இடத்திற்கு செல்லுகிறார்கள். அந்த இடத்துல ஒரு வெள்ளை கலர் கிண்ணம் இருக்கிறது. அந்த கிண்ணத்தை அவர்கள் விலை என்னன்னு கேட்கிறார்கள். $3 250 தேரும், அவ்வளவுதான். அதை கொடுத்து வாங்கி வருகிறார்கள். ஒரு வெள்ளை கலர்ல அது ஒரு கிண்ணம். அதுல வீட்டு சாவியை போட்டு வைப்பது அல்லது ஒரு சில பொருட்களை போட்டு வைப்பது என்று அந்த கிண்ணத்தை அவர்கள் வீட்டிற்கு வெளியே வைத்து அதை பயன்படுத்துகிறார்கள். அவர்கள் வீட்டிற்கு வந்த விருந்தினர் ஒருவர் இந்த கிண்ணத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டு, இந்த கிண்ணத்தை எங்கு வாங்கினீர்கள் என்று அவர்களிடத்தில் விசாரித்து, பிறகு பழைய பொருட்களை ஆராய்ச்சி செய்கிற ஒருவரிடத்துல கொண்டு போய் இந்த கிண்ணத்தை பற்றி கொஞ்சம் ஆராய்ந்து சொல்லுங்கள் என்று சொன்ன நேரத்தில் அதை ஆராய்ந்தவர் சொன்னார், இது 900 ஆண்டுகளுக்கு முன்பாக செய்யப்பட்ட ஒரு பாத்திரம். வரலாற்றில் 2 தான் இது செய்யப்பட்டது. அதில் ஒன்று இங்கிலாந்தில் இருக்கிற அந்த அருங்காட்சியகத்தில் இருக்கிறது, மற்றொன்று இது அப்படி என்று சொல்லி அந்த பாத்திரத்தினுடைய விலை மதிப்பற்ற தன்மையை எடுத்து சொன்னாராம். பிறகு ஏலத்தில் விட்ட நேரத்தில் வெறும் 250 ரூபாய்க்கு வாங்கின அந்த வெள்ளை கிண்ணமானது சீனாவை சார்ந்த ஒரு பணக்காரரால் 25 கோடிக்கு ஏலத்தில் எடுக்கப்பட்டதாம். அன்புமிக்கவர்களே, நினைத்து பாருங்கள், அதை $3 விற்ற அந்த நபருடைய மனநிலை என்னவாக இருந்திருக்கும் என்று. இதைத்தான் இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நம்மை மீட்கும் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 24 மணி நேரமும் 7 நாளும் திவ்ய நற்கரணில் இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நற்கரணின் மூலமாக நம்மோடு உறவாட வருகிறார். நம்முடைய இதயத்தில் தங்குவதற்காக அவர் நம்மை தேடி வருகிறார். இந்த இயேசுவினுடைய பிரசன்னத்தை நாம் உணர்ந்திருக்கிறோமா? அவருடைய அருமையை நாம் உணர்ந்திருக்கிறோமா என்கிற ஆன்மீக கேள்வியோடு, இறை பிரசன்னம் என்னாலும் நம்மை வழிநடத்தும் என்கிற நம்பிக்கையோடு நற்கருணையில், அருட்சாதனங்களில், இறை வார்த்தையின் வழியாக உறவாடும் நம்முடைய தேவனை கண்டுகொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.